10 பாடிய புலவர்கள் மற்றும் பாடப்பெற்ற மன்னர்கள் பற்றி பார்ப்போம். முதலாம் 10 கிடைக்கவில்லை. பாடப்பட்ட மன்னன் மட்டும் உதியஞ்சேரலாதனாக இருக்கலாம் என்று கருத்து நிலவுகிறது. இரண்டாம் 10 பாடிய புலவர் குமட்டூர் கண்ணனார். பாடப்பட்ட மன்னன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். பெற்ற பரிசு உம்பர்காட்டு பகுதியின் 500 ஊர்கள் மற்றும் 38 ஆண்டுகள் தென்னாட்டு வருவாயில் ஒரு பங்கும் ஆகும். மூன்றாம் 10 பாடிய புலவர் பாலை கௌதமனார். பாடப்பட்ட மன்னன் பல்யானைச் செல்குழு குட்டுவன். பெற்ற பரிசு மன்னனும் அவனது மனைவியும் 9 பெருவேள்விகள் செய்து அதன் மூலம் புலவரும் அவரது மனைவியும் சுவர்க்கம் அடையச் செய்தல். நான்காம் 10 பாடிய புலவர் காப்பியாற்று காப்பியினார். பாடப்பட்ட மன்னன் கலங்காய் சென்னி நார்முடிச் சேரல். பெற்ற பரிசு 40 100,000 பொற்காசுகள் மற்றும் நாட்டின் ஒரு பகுதியும். ஐந்தாம் 10 பாடிய புலவர் பரணர். பாடப்பட்ட மன்னன் கடல் பிறகொட்டிய செங்குட்டவன். பெற்ற பரிசு உம்பர்காட்டு வாரியத்தின் வருவாய் மற்றும் தன் மகன் குட்டுவன் சேரல் என்பவனையே புலவருக்கு காவலாகத் தருதல்.